உங்கள்ல எத்தனை பேருக்கு சென்னை பெரம்பூர்ல இருக்க ஷாலிமார் ஹோட்டல் தெரியும்னு சொல்லுங்க. அங்க என்னோட ஃபேவரட் இந்த இடியாப்பம் அண்ட் ஆட்டுக்கால் பாயா தான். இன்னைக்கு என்னோட ஸ்டைல எப்படி செய்யலான்றத பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 3 கால் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் குக்கர்ல இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி ஊற்றி ஒரு 12 விசில் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் இதுக்கு தேவையான மசாலா அண்ட் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கணும். இதோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மசாலாக்கு தேவையான எல்லாம் நல்லா வதக்கி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 பட்டை, அரை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் இதோட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கும். இப்போ வேக வச்ச காலோட இந்த பேஸ்ட் அண்ட் தாளிப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு கை அளவு மல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா கம கம பாயா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.